ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபி மோகன். நான் சொன்ன மாதிரி இப்போ ரீனோவில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ ரீனோவில் பார்க்குறதுக்கான ஒரு இடமாக விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த ஆட்டோமொபைல் மியூசியம் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் இந்த ஆட்டோமொபைல் மியூசியத்தை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இருக்கோம். நீங்களும் வாங்க உள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். இங்கே உள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகலாம். நான் நினைக்கிறேன் டிக்கெட் வந்து $15 போட்டிருந்தாங்க. உள்ளே போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 1900 1990 வரைக்கும் அமெரிக்காவில் பாவிச்ச மோட்டோ பைக்ஸோட மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இங்கே அதுதான் நீங்கள் இப்போ இதில் பார்க்குறது மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டு போகலாம். நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த கார் வந்து டாம் ஸ்லேயர் பைக்கோட கார். 1907 இருந்து இந்த கார் வந்து நியூயார்க் டு பாரிஸ் கார் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த கார் 1908 இந்த கார் வந்து பாரிஸில் போய் சேர்ந்துருக்குது. கிட்டத்தட்ட 169 நாள் வந்து இந்த காரை ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. 22,000 மைல்ஸ் வந்து இந்த கார் ட்ராவல் பண்ணியிருக்கு. அதாவது நியூயார்க்கில் இருந்து பாரிஸுக்கு போகிறதுக்கு. அந்த காரை வந்து அப்படியே இங்கே மியூசியத்தில் பார்வைக்காக வச்சுருக்கிறாங்க. நாங்களும் பார்த்துட்டே போகலாம். இந்த கார் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1909 பாவித்த கார், 1910 பாவித்த யூஸுக்கு வந்த கார், அந்த மாதிரியான கார்ஸ் தான் வந்து இந்த டிஸ்பிளேக்கு வச்சுருக்குறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த கார் வந்து 1911 வந்து இந்த காரை மாடிஃபை பண்ணி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கார் வந்து 1910 மாடிஃபை பண்ண கார். அப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து $5,750 அமெரிக்கன் டாலர்ஸ், $5,750 அமெரிக்கன் டாலர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த அதாவது இந்த ரெட் கலர் காரோட ப்ரைஸ் வந்து $2,000 தான் அந்த டைமில். அதாவது 1910 இதோட ப்ரைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கார் வந்து அதாவது டைட்டானிக் மூவியில் வந்து யூஸ் பண்ண அந்த கார். டைட்டானிக் மூவியில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு கார் இருக்கும் அந்த ஷிப்புக்குள்ளே, அந்த மாடல் கார் தான் இது. இதோட அப்பத்திய ப்ரைஸ் வந்து அதாவது 1912 இதோட ப்ரைஸ் வந்து $1,650 மட்டுமே. நீங்கள் பார்த்துட்டு போனோம்னா அந்த டைமில் யூஸ் பண்ண கேஷ் மெஷின்ஸ், அதாவது பெட்ரோல் பம்ப்ஸ், மற்றது கார் ரிப்பேர் பண்ணுறது ஸ்டேஷன்கள் வந்து யூஸ் பண்ண மாடல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு
இது ஃபோர்ட் கம்பெனியோட தயாரிப்பு. 1921ஆம் ஆண்டு இந்த காரை உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து லைக் ஒரு ரெஸ்டாரண்ட் டைப் மாதிரி நீங்கள் ஃபுட் ட்ரக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ண ஃபர்ஸ்ட் மாடல் இதுதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் நம்ம இடங்களில் பார்க்கலாம். அது மாதிரி இதுவும் இருக்குது. இதெல்லாம் அப்புறம் அப்படியே அப்கிரேட் ஆகி 1926 1927 வந்த கார் மாடல்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ இது 1923 வந்த கார் மாடலோட இன்ஜின் தான் இது வந்து வச்சுருக்காங்க. இது 1926 ஃபோர்ட் கம்பெனி உருவாக்கின ஒரு வெஹிக்கிள் மாடல் தான் இது பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள். ஸோ இந்த வெஹிக்கிள்ஸோட இன்ஜின் மாடல் வந்து தான் இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து 1926 1927 உருவான இன்ஜின்ஸ் மாடல். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் அது எப்படி ஆப்ரேட் ஆகுன்றது கூட காட்டுறோம். ஸோ அந்த இன்ஜினோட ஒர்க் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்கிரேட் ஆகி 1939 அதாவது 1939 இந்த மாடல் கார்ஸ் வந்துருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே லைனில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து டாக்ஸி பார்க், அதாவது கார் பார்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்மஸ் சீசன்றதுனால அவங்க கிறிஸ்மஸுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேஷன் வேறு பண்ணியிருக்காங்க. இதிலே அப்படியே முன்னுக்கு பார்த்துட்டு போனோம்னா 76 கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து வேறு டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு ஃபுல்லு ரோட், ஒரு டவுன் டவுன் ஸ்ட்ரீட்டில் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நாங்கள் 3வது கேலரிக்குள்ளே என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மஸ்டாங், ஃபோர்ட் கம்பெனியோட மஸ்டாங் மாடல் கார் ஒன்று, அதாவது 1966ஆம் ஆண்டு வந்த மாடல். குட்டியாக தான் வச்சுருக்காங்க டிஸ்பிளே, பார்க்குறது நல்லா க்யூட்டாக இருக்குது. ஒரு டெமோ பண்ணி பார்க்குறதுக்கு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் மறுபடியும் கார்ஸ் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபிஷ் மாடல் மாதிரி கார். 1938 வந்து ஆரோ மொபைல் ஸ்டாஷன் சொல்லி இந்த மொபைல் இந்த கார் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தா மீனோட வால் மாதிரி இருக்கும். இது ஹார்லி டேவிட்சனோட 1946 மாடல் பைக். இது நம்ம பழைய படங்கள் நிறைய இதில் காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு பைக்லேயே வந்து பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருந்து போகிற மாதிரியான மாடல். இது வந்து இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து 1941 டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இந்தியன், அந்த கம்பெனியோட பேர் இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸ். ஸோ இதோட அப்போ இருந்த விலை வந்து $500. 4 சிலிண்டர்ஸ் இந்த மோட்டர் பைக். இது லிங்கனோட வெஹிக்கிள். 1948 மாடல் டிசைன் இது. அப்போ இந்த கார் வந்து $4500 கிட்ட போயிருக்கு. இப்போ அந்த ப்ரைஸுக்கெல்லாம் வாங்க முடியுமான்னு தெரியலை.
ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் மாடல், அதாவது டாப் ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரியான அந்த டிசைன் காரு. இது 1948 தான் வந்திருக்கு இந்த கார். ஃப்ரெஞ்ச் கிளாசிக்ஸ் மாடல். இது செம்மையாக பண்ணிடுறாங்க, போய் அது நல்லாயிருக்கு. அதுலேருந்து அப்படியே அந்த கன்வெர்ட்டபிள் மாடல் ஸ்டார்ட் ஆகுது, டாப் ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி. ஸோ இதோட வந்து பென்ஸோட மாடல். இது ரொம்ப கிளாசிக்காக ரிச் லுக்காக பண்ணியிருக்கும் போது அவங்களோட தான் புரியுது. இது இவ்வளோ காசுன்னா கேலரி 3ல் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து கேலரி 4 இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம் அதில் என்ன மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்னு. இங்கே வச்சுருக்க கார் எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. அந்த கலெக்ஷன்ஸை வந்து ஒவ்வொருத்தர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த டீட்டெயிலாகவே இந்த காரில் போட்டிருக்காங்க. இப்படி காரில் அடாப்டட் பை ஹூன்னு சொல்லி. ஸோ அது இப்படி காருக்கு சொல்கிறதுக்கு நம்மளால் முடியலை. நான் கேலரி 4க்கு போகிறோம். இதுதான் ஸ்பேஸுக்கு போன அந்த இதோட செட்டப்ஸ். வா, கேலக்ஸி 4 ஃபுல்லாகவே ரேசிங் மாடல். என்ட்ரன்ஸே வந்து அட்டாச்மாக பண்ணியிருக்காங்க, ஸ்பீட் அண்ட் இது ஃபுல்லாகவே ரேசிங் கார்ஸ் தான் உள்ளே இருக்குது போல இருக்குது. போய் பார்க்கலாம். வா, ஸோ ரேசிங் கார் மாடலோட இன்ஜின் வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்காங்க. இது 4 சிலிண்டர் இன்ஜின் தான், பட் இது ஹார்ஸ் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமான ஒரு ரேசிங் கார், அந்த காலத்தோடது. அப்படியே பார்த்துட்டு போகலாம். 1974 வந்து இந்த கார் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காரோட அப்போ இருந்த விலையே வந்து $15,000 மேலே. இது மெக்காலனோட ரேசிங் மாடல். இது ரேசிங் பைக் மாடல். இது பார்ட்டி ஹால் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மூவியில் யூஸ் பண்ண கார்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கார் வந்து இந்த ஜேம்ஸ் டெவன் என்றவர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காரு. இது 1949 வந்து மெர்க்குரி சீரீஸ் 9cmல வந்து இந்த கார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு ஹீரோஸ் வந்து யூஸ் பண்ண அவங்க ஃபோட்டோஸ் அதோடு சேர்த்து அந்த காரையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதில் அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார் மாடல்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ முன்னாடி வந்து மூவிஸில் வந்த கார் இதெல்லாமே வாட்சில் பேசுகிற கார் மாடல் நைட் ரைடர்னு சொல்லி. ஸோ அப்படியே முன்னாடி போகலாம், வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு. அப்போவே சொல்லியிருந்தேன்ல ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதுக்காக ஃபயர் லைன்லேருந்து எலக்ட்ரிக் கம்பம், மேலே எலக்ட்ரிக் லைன்ஸ், ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே போட்டிருக்குறாங்க. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்ட்ரீட் வியூ இருக்கணுன்ற மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக. ஸோ இதில் எல்லாமே ஸ்ட்ரீட் லேம்ப் போட்டிருக்காங்க. ஒரு டவுன் டவுனில் வந்து ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க.
இல்லை அப்படியே எக்ஸிட் வந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் இங்கே வச்சுருக்குறாங்க. ஹை ஃப்ளேயர் மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வளமையாக எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க, எல்லா இடங்கள்லையுமே வச்சுருப்பாங்க அவங்களோட கிஃப்ட் ஷாப்பு. ஸோ இந்த மியூசியத்தோட கிஃப்ட் ஷாப் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே கிஃப்ட் ஷாப்பை பார்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் வந்த மெமரிக்காக ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்கள் ஆட்டோமொபைல் மியூசியம் வந்து ரீனோவில் இருக்க ஆட்டோமொபைல் மியூசியம் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டோம். ஃபுல்லாக எல்லாமே பார்த்துட்டு கிஃப்ட் ஷாப் வந்து கிஃப்ட் ஷாப்பையும் வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவெல்லாம் தான் உங்களுக்கு என்னால் காட்ட முடிஞ்சது. ஸோ வி ஆர் ஷோயிங் திஸ் மச். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்க வர இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவுக்கு உங்களை சந்திக்க வர டாடா பாய் பாய். கோபி மோகன். See you.